கடந்த நாட்களில் எங்கள் அம்மாவுக்கு முட்டி தேய்மானத்தினால ரொம்ப வலியாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது 4th ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. அதனால கண்டிப்பாக முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ போன டைமு கேரளா பாஸ்டர் ஒருத்தர் வந்தப்போ ஜெபிச்சாங்க வந்தாங்க. அப்போது நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் ஃபஸ்ட் டைம் போனாங்க, அது கேன்சல் ஆகி திருப்பி வந்துட்டாங்க. திருப்பியும் அட்மிட் ஆகிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 காலம் பண்ணணும்ல, அப்போது 5 lakhs கிட்ட தேவை. நான் ஏசப்பா கிட்ட கேட்டிருந்தேன், ஏசப்பா எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட்டு மூலம் ஒரு கால் ஹாஸ்பிட்டலே ஃப்ரீயாக பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2வது கால் சர்ஜரி அப்போது நான் இங்கே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இது நீங்கள் அனுமதிச்சா அந்த 2வது காலுக்குரிய பணமும் எங்களுக்கு எப்படியாவது மனுஷ கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம இவங்ககிட்ட இருந்து தான் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சில பேரை பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்ம நினையாத வழியில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பி 2 பேருமே ஒருத்தர் 2 லட்ச ரூபாய், இன்னொருத்தர் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னொரு அன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ணுறப்ப கூடயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களாம் இப்படி செய்வாங்களா அப்படின்றது யோசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி அதெல்லாம் குடும்பத்தில் ஒய்ஃப்லாம் விடுவாங்களா என்னன்றது யோசனை தான். ஆனாலும் கர்த்தரோட தயவு, கர்த்தர் எங்கள் அம்மா மேலே வச்ச கிருபையினால் மனுஷ கண்களில் தயவு கிடைச்சி 2 கால்லையும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க பத்திரமா வீட்டுக்கு வரதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இந்த சூழ்நிலை மேலே அம்மாவை எங்கிட்ட கூட்டிகிட்டு ஒரு மாதம் இங்கே வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் நாங்கள் விவசாய குடும்பம். அப்பா வெண்டைக்காய் பறிச்சுட்டு போய் மார்க்கெட்டில் போட்டுட்டு வர்ற வழியில் திண்டுக்கல் டு மதுரை ஹைவேஸில் வந்துட்டுருக்கப்போ அவர் அறியாமே அந்த டிவிஎஸில் தான் வந்தாங்க. அந்த சைடில் ரோட்டுக்கு சைடில் இரும்பில் வச்சுருப்பாங்க டிவைடர் மாதிரி, அதில் போய் இடித்து வண்டியோடு இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் போய் அந்த இடத்த பார்த்து நான் கேட்டேன், எப்படிப்பா நீங்கள் விழுந்தீங்க, எந்த வண்டியும் வரலையா, யாராவது தூக்குனாங்களா அப்படி கேட்டப்போ யாருமே வரலை. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக கிழிச்சு இங்கே தையல் போட்டிருந்தாங்க. முட்டிக்கால் 2 முட்டிக்கால் அடி. இந்த கையில் நாங்கள் பார்த்தப்போ நல்லா இப்படி வீங்கியிருந்தது, ரொம்ப வீக்கம். இதை ஏன் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த ஓட்டு போடுற அன்றைக்கி போய் கேட்டப்போ பார்க்கல அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தப்போ போனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக அவர் விழுந்ததுக்கும் எங்கள் வீட்டுக்கு உரிய தூரம் அவர் டிவிஎஸில் வர்றதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும். ரோட்டில் இருந்து அவர் ஓடக்குள்ளெல்லாம் கல்லாக இருக்கும், அந்த ஓட வழியில் போகணும். அவ்வளவு அவராக எழுந்து வண்டி எடுத்து அவராக போனார். தோட்டத்துக்கு போன பிறகு என் தம்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான். கர்த்தரோட கிருபை இல்லாட்டி இது சாத்தியமே இல்லை. அப்போது நான் இங்கே இருக்கப்போ எப்படி எஸ்ஸப்பா இது நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது, என் அப்பாவோட பேரை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி 2 பேர் எழுதி பாஸ்டர் கேட்டப்போ அவங்க பேரையும் நான் எழுதி கொடுத்துருந்தேன். ஆண்டவர் எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்தினார். அப்போது என் அப்பாவுக்காக சபையில் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன். அதனால ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சுருக்காரு, அந்த பலனை கொடுத்துருக்காரு. எலும்பு நரம்பு எதுவுமே முறிஞ்சு போகலை. அப்போது நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இங்கே இருக்க மசில் இந்த பைசப்ஸ் மசிலோட கனெக்ஷன் இருக்கும், மேலே இல்லாட்டி இந்த இடத்துல கட்டாக இருக்கும். அதனால அந்த மசில் சரிஞ்சு ஒரு இடத்துல கும்மலாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கணும், அதுக்கு பிறகு நாங்கள் சர்ஜரி பண்ணி அதை எடுத்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த காரியம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்நிய பாஷையில் தான் எனக்கு ஹாஸ்பிட்டலில், ஏன்னா அடுத்த நாள் நான் ஊருக்கு வரணும், எம்ஆர்ஐ எடுக்க கூட்டிகிட்டு போக என்னால் முடியாது. அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை. ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஜெபம் பண்ணுமா, இப்படி சொல்கிறாங்க, ரத்த கட்டாக இருந்தால் அவங்க சிரிஞ்சு வச்சு உறிஞ்சி எடுத்துருவாங்களாம், இல்லாட்டி இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரில் தான் வச்சு அன்னிபாசிலே ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஏசப்பா எப்படியாவது அது ரத்த கட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு அது ரத்தக்கட்டு மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் நாங்கள் போட்டு பார்க்குறோம், அது இல்லாட்டி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் சிரிஞ்சு போட்டு ஐஎன்டி பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே உள்ளே இருந்த அந்த கலெக்ஷன் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. நார்மலாக அந்த பெரிய வீக்கமே ஒரு பால் மாதிரி இருந்தது, அது இல்லவே இல்லை. நார்மல் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் அடுத்து 3 நாள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் செஞ்ச இந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். சாதாரணமாக நம்ம ஒரு பேரை எழுதி கொடுத்துருப்போம், இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த பேரை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் பெரிய இக்கட்டுகள், அதிகமான தீங்கான காரியம் நேரிடாதபடிக்கு காக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.